ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆவின்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஆவின்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா June 6 தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா June 10லேருந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா June 27 ஈவினிங் 5:30 வரைக்கும் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னென்ன ஜாப் வேகன்சி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் டைரி ஆட்டோமேஷனுக்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 1,50,000 2 லட்சம் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 45, அதாவது 45 வயதுக்கு உட்பட்ட யார் வேணாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜாப் வேகன்சி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட். இதுக்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி 1,50,000 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் இந்த ஜாப்லேருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டும் பார்த்தீங்கன்னா 45ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் கன்சல்டன்ட் பார்த்து ஒரு வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 1,20,000 மாத சம்பளம். இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 45 தான். அடுத்து வந்து கன்சல்டன்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனுக்கு வந்து ஒரு வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 2 லட்சத்திலிருந்து 2.5 லட்சம் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 45ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் அனலிஸ்ட்டுக்கு வந்து ஒரு வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி 1.5 லட்சம்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 45. அடுத்து வந்து அப்ளிகேஷன் டெவலப்பருக்கு ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி 1.5 லட்சம் 1 லட்சம்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டும் பார்த்தீங்கன்னா 45ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வாங்க இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன தேவைங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஇ ஆர் பிடெக் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன டிபார்ட்மெண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா EEE மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 5 இயர்ஸ் இன் டைரி இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைரி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து MBA முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 10 இயர்ஸும் டைரி இண்டஸ்ட்ரியில் இருந்துச்சுன்னா அட்வான்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் கன்சல்டன்ட். இதுக்கு வந்து நீங்கள் வந்து MBA முடிச்சிருக்கணும், லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் வந்து டைரி அண்ட் கோல்ட் செயின் மேனேஜ்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா அட்வான்டேஜ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் பிஇ ஆர் பிடெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடியில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ERP CCNA CCNP சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா ஆடர் அட்வான்டேஜ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் அனலிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து MBA முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஆடிட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஆடர் அட்வான்டேஜுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டெவலப்பர். இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடியில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே இதில் ME ஆர் எம்டெக் சேம் டொமைனில் முடிச்சிருந்தாலும் ப்ரிஃபரபிள்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். அப்ளிகேஷன் டெவலப்பர் சர்டிஃபிகேட் இருந்தால் ஆடர் அட்வான்டேஜுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து கேட்டகரி வைஸ் பிரிச்சுங்க. அதாவது குவாலிஃபிகேஷன் தனியாகவும் எக்ஸ்பீரியன்ஸ் தனியாகவும் பிரிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 25% வெயிட்டேஜும்,
எக்ஸ்பீரியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50%, அதுக்கப்புறம் ஸ்க்ரீனிங் டெஸ்ட், ஓரல் இன்டர்வியூக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுக்கு வந்து 15%, ஓரல் இன்டர்வியூக்கு வந்து 10% மார்க் சொல்லியிருக்காங்க. டோட்டல் 100% வந்து உங்களுக்கு மார்க். இது மூலியமாக தான் வந்து அவங்க ஜாபுக்கு செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே போல் அதர் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாக இருந்தால் 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்துச்சுன்னா 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்ட் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வந்து இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணுறது மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 500 பே பண்ணுறது மாதிரி இருக்கும். எப்படி பே பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நம்ம ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மாதிரி இருக்கும். அந்த ரிசிப்டையும் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மோடு சேர்த்து சப்மிட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேனேஜிங் டைரக்டர் த தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட், நம்பர் 3A, பசும்பொன் முத்துராமலிங்கர் சாலை, ஆவின் இல்லம், நந்தனம், சென்னை 6,35,000ங்கிற அட்ரஸுக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட்லேயோ அல்லது ஸ்பீட் போஸ்ட்லேயோ அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட் அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், ஏஜ் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் ஆர் 10th சர்டிஃபிகேட், அடுத்து வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண அது ரிசிப்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் டீட்டெயில்ஸ், அது வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதையும் அட்டாச் பண்ணிக்கணும். அடுத்து வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் யார் இருந்தாங்கன்னா அவங்களோட ரெஃபரன்ஸ் டீட்டெயிலையும் வந்து இதில் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து மேலே உள்ள இந்த அட்ரஸ்க்கு வந்து ஆவினோட அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 27 ஈவினிங் 5:30க்குள்ளே அவங்களுக்கு போஸ்டல்லையோ ஸ்பீட் போஸ்ட்லேயோ அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட்லேயோ அவங்களுக்கு ரிசீவ் ஆகுறது மாதிரி வந்து நீ உங்களோட அப்ளிகேஷனை சென்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இந்த ஜாப் சம்மந்தமாக எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒர்க்கிங் டேஸில் காலையில் 10 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோடிங் வந்து நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். அதே போல் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் லிங்கும் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ செய்வதற்கு. ஓகே நண்பா, நன்றி. மீண்டும் நல்ல ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.